வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை. இன்றைக்கு அரசியல்பேட்டை நிகழ்ச்சியில் பல அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள் வந்திருக்காங்க. சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் அழுத்தமும் இல்லாமல் நீங்கள் இயங்குறது பேசுகிறது இது எல்லாமே கொஞ்ச நாட்களாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி எடுத்துக்கலாமா? இந்த காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு உடனே அங்கேருந்தான் இதை பதில் சொல்லணும். அந்த நாளுக்கு முன்னாலேயும் நான் என்ன தோணுதோ என்ன ஃப்ரீயாக பேசினேன். ஏன்னா நான் என்ன நம்பணுனோ அந்த சித்தாந்தத்தில் பயணித்தேன். நான் என்னன்னு ஒரு தலைவரை நேசித்தனோ அது கரெக்டாக இருக்கிறதா நம்பினேன். அப்போ என்னை யாரும் இப்படி தான் சொல்லணும் இப்படி பேசணும்னு சொல்லலை. எனக்கு சொல்லாத இடத்த தான் நான் இருந்ததாக உணர்ந்தேன். அப்படி போய்கிட்டே இருந்தது. அந்த முடிவு எடுத்த அப்போ தான் சோஷியல் மீடியாவில் இருந்து ஃபோன் பண்ணி சொல்கிற வரைக்கும் உண்மையிலேயே ஒரு பையன் இருந்தாப்புல. எனக்கு ரொம்ப பழக்கமான பையன், நல்ல பையன் கூட. டெய்லி இந்த இன்ஸ்டாகிராமில் எதனா ஒரு விஜய் பற்றி வீடியோ போட்டு எனக்கு அனுப்புறது. நான் என்ன பண்ணேன், யூஸ்வலாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஐ யூஸ்வலி இக்னோர். அதை போட்டு எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கணும் எதுவும் சொல்லலை அவங்ககிட்ட. சிம்பிளாக நேக்கா என்ன பண்ணிட்டேன், அவனை அந்த இக்னோர்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்து விட்டேன். அவன் வர்ற மெசேஜே வராது எனக்கு, ஆனால் அவன் அனுப்பிகிட்டே தான் இருப்பான். அவன் இந்த கூட்டணி முடிஞ்சோடனே எனக்கு ஃபோன் பண்ணான். நான் என்னென்னா ஆத்திர அவசரம் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் ரொம்ப வேண்டப்பட்ட பையன், தெரிஞ்ச பையன். ஃபோன் பண்ணி அண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே, என்னண்ணே கூட்டணி ஆயிடுச்சு, அண்ணனை பார்க்குறேன்னா. நான் யோசித்து பார்த்தேன், இப்போ இவங்களுடைய நிலைப்பாட்டில் என்னென்னா இவன் தெரிஞ்சவங்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியாக நம்ம சேர்ந்து இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். நிறைய பேர் கமெண்ட்லேயும் அதே மாதிரி மெசேஞ்சர்லலாம் என்ன சொன்னாங்கன்னா, பார்க்கலாமா இனிமேல் மாற்றி எப்படி பேசுகிறேன்னு பார்க்கலான்னு. அது என்னுடைய ரத்தத்துலேயே கிடையாது, நம்மளால் அதை செய்யவே முடியாது. நான் சொல்லுவேன், நார்மலாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நம்ம பேசினா கூட யாராவது ஒரு டீ கொடுக்குறாங்க, ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அல்லது நம்ம யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கோமோ அவங்க சௌகரியமாக நம்ம பேசுகிறது அவங்களுக்கு ரிசீவ் ஆகலைனாலே நம்ம ஏதோ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி முடிச்சிக்கிறாள். நான் 1 மணி நேரம் பேசுங்கன்னு ஒரு பெரிய கூட்டத்தில் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து அவங்க சரியாக ரிசீவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியலனாலே எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் டைமை, முடிச்சிக்கிறாள்னா நம்ம. அப்படிங்கிறப்ப மனமுரண்டாக நம்ம எந்த காலத்துலையும் பேசலை. அந்த மனமுரண்டு ஏற்பட்ட ஒரு நாள் தான் நான் மறுநாளே ஐ ஸ்போக் மை மைண்ட், இது ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு. அது யாருக்காக நான் வெயிட் பண்ணலை. பட் with all due respect to party leadership and party, I never crossed any Lakshman Rekha as far as my consciousness is concerned. என்னுடைய சுய அறிவுக்கு உட்பட்டு எல்லையை மீறி எதையும் பேசியதான் நான் நினைக்கல. நியாயமாக என்ன விமர்சிக்கணுமோ கட்சி தலைமையை வரம் அதெல்லாம் அப்படி பேசினவங்களாம் இருக்கிறாங்க. கட்சி தலைமையை வல்கரா மோசமாக ப்ரெஸ் மீட் கூட்டி பேசினவங்க, ஜனநாயக பொங்கல் நடத்துகிறேன் அப்படின்னு ஹோட்டல் ரூம்ஸ் போட்டு நடத்துனவங்க இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்தியோ பிரச்சனை பண்ணியோ அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, செய்யவும் தெரியும். ஆனால் நம்ம அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணலை. கட்சியுடைய ஒரு நிலைப்பாட்டை மட்டும்தான் விமர்சித்து பேசணும். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு நடவடிக்கை அது ஆக்சுவலாக செல்லாது. சட்டப்படியும் கட்சி சட்டப்படியும் அது செல்லாது. ஏன்னா ஒரு யூத் காங்கிரஸினுடைய நேஷ்னல் இன்சார்ஜ் ஒருத்தர் யூத் காங்கிரஸில் வேணால் நம்மளை சஸ்பெண்ட் பண்ணலாம், மேபி. அது கூட உடனே பண்ண முடியாது. ஏன்னா நான் எலெக்டட் கேண்டிடேட். நான் 22,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கேன் இந்த இடத்துக்கு. நியமிக்கப்பட்டவர் கிடையாது. நான் நியமனம் இவர் இஷ்டத்துக்கு தூக்கி போடுறதுக்கு நான் அப்படி நியமிக்கப்பட்டவர் கூட இஷ்டத்தை தூக்க முடியாதுல்ல. ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும், அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருக்கணும். ரொம்ப ஒரு உச்சகட்டத்துக்கு போனால் ராகுல் காந்தியை பச்சையாக திட்டிகிட்டு ஏதாவது இருந்திருந்தால் பரவாயில்ல, உடனடியாக நீக்கணும் நீக்கலாம். நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அப்படி எக்காலம் நான் செய்யவும் மாட்டேன். நான் வளர்ந்த அரசியல் பண்பு எனக்கு அதை சொல்லி தரவும் இல்லை. அப்போ அது மாதிரி எதுவுமே செய்யாமல் இவர் யூத் காங்கிரஸ் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஆல் அதர் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற இது நகைப்பிற்குரியது. இட் இஸ் மாக்கரி. அப்படி பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரமே கிடையாது. அவரே ஒரு விங்குடைய இன்சார்ஜ். அப்புறம் அவருடைய எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டென்ட் அவர் எங்கே போகலான்னா அவர் விங்குக்குள்ளே வேணால் போகலாம். அவர் ஆல் அதர் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ்னார். நான் அதை கேர் பண்ணிக்கல. ஐ வாஸ் நாட் ஆக்சுவலி பாதர்ட். நான் பொறுமையாக இருந்து எனக்கு எப்போ சொல்லணுமோ அப்போ நான் நானே ரிசைன் பண்ணுறேன் என்னுடைய பிரைமரி மெம்பர்ஷிப்லேருந்து அப்படின்னு. அதை கூட ஏன் செய்தேன் அப்படின்னா, உயர்ந்த இடத்தில் நம்முடைய அழுத்தத்தை பதிய வைக்கணும். அதிகபட்சம் சூசைட் பாம் மாதிரி தான் அது. தன்னையே பண்ணிச்சாவது சொல்லணும் அப்படின்னு. அது சொன்னால் மக்கள் பேசுகிறாங்க இல்லையா. நல்ல பல மக்கள் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க. நான் வரம்பு மீறாதவரை அவங்களும் யாரும் நம்மகிட்ட வரம்பு பேசுகிறாங்க. ஏன் எப்படி இப்போ கூட ஒருத்தர் போட்டிருக்காரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு காங்கிரஸை திரும்ப சேர்ந்துருங்க அப்படின்னு. எல்லாம் நல்ல உள்ளங்கள், நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க தான். ஆனால் அவர்களுக்கு நம்ம சொல்ல விரும்பிய செய்தி என்னென்னா, இது அறம் அல்ல. நம்ம பார்த்து விரும்பிய நம்ம மேலே நம்ம ஒரு வேளை தப்பாக புரிஞ்சுட்டு கட்சியில் சேர்ந்துருக்கலாம், அது தெரில. ஆனால் நம்ம பார்த்த புரிந்த விரும்பிய கட்சி இது அல்ல. இப்படி நம்ம பண்ண முடியாது. கம்யூனிஸ்ட் விசிகாவுடைய நிலைப்பாடுகளே என்னை பொறுத்தவரை கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டியது தான் என்னை பொறுத்தவரை. பட் ஸ்டில் இட்ஸ் தேர் ஓன் பார்ட்டி, தே கேன் டிசைட். அதில் நம்ம போயிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்சி கதை என்னென்னு பார்ப்போம் அப்படின்னா
கம்யூனிஸ்ட் இப்போ இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் விசிகாவுடைய நிலைப்பாடுகளே நமக்கு கேள்விக்குரியதாக தான் இருக்குது நம்மை பொறுத்தவரை பர்சனலாக. நம்ம கட்சி நாடான்னா அப்படி கூட ஒரு கட்டுப்பாடு வைக்காமல் ஓப்பன் பண்ணி விட்டோன்னே ஆளாக ஓடி போய் சேர்ந்துடுறது என்பதும் அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, தேசிய அளவில் இருப்பவர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். களத்தில் இருப்பவர்கள், அதை எதிர்கொள்ளக்கூடியவர்கள், சமூக வலைதளங்களில் ஊடகத்துறைகளில் அதை எதிர்கொண்டு டேக்கிள் பண்ணி பேசுகிறவங்களுக்கு அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்விஸ்ட்டு. நம்மளை கலாய்ப்பான், நம்மளுடைய கிரெடிபிலிட்டியை தான் அவன் வந்து கொஷின் கேட்பான். அங்கே வந்து ராகுல் காந்தியோ யாருமே வந்து உட்காந்து அங்கே பேச போகிறதில்ல, நம்ம தான் அதை எதிர்கொண்டு எடுக்க போகிறோம். அப்போ நம்முடைய கட்சி இதுவரை வரலாற்றுப்பூர்வமாக எடுத்த அனைத்து நடவடிக்கையும் சரி என்று வாதிடக்கூடிய நம்ம ஒரு தவறை அப்படி எடுத்து வாதிட முடியாது அப்படின்னு நம்ம முடிவு செய்கிற இடம் தான் அந்த இடம். ஓகே, பிற மாநிலங்களிலுமே காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளோட தான் இருந்திருப்பாங்க, பட் சரியாக பயணிக்காமல் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி நடந்தோன்னே ஏன் உங்களால் தாங்கிக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம இந்த மாதிரி போல் அலையன்ஸ் அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மம்தா பானர்ஜி ஏற்றுக்கல காங்கிரஸை, உண்மை தான். அவங்க வந்து நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். ஏன்னா அவங்க இப்போ அதிரந்தன் சௌத்ரி அதான் சொல்லியிருக்காரு, இப்போ உங்களுக்கு வந்து ஊசி போயிடுச்சுன்னு எங்களை தேடுறீங்களா? இப்போ அவங்க சொல்கிறாங்களே எல்லாரும் வாங்க சேர்ந்து பிஜேபி எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து வெத்துவேட் ஆகிட்டீங்கன்னு எங்களை கூப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு அதிரந்தன் சௌத்ரி. இது வார்த்தை ஏன் வருதுன்னா, நாடி போகிறப்ப அவங்க மரியாதை கொடுக்கல, இது உண்மை. கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன வலியோ வேதனையோ அது யாருக்கு தெரியும். இன்னொரு யதார்த்தமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த திமுகவின் தலைவர் அவர்களுக்கு கூட பக்காவாக பீகாருடைய பாலிடிக்ஸ் அசஸ் பண்ணிட முடியும், யூபியோடைய பாலிடிக்ஸ் அசஸ் பண்ண முடியுமானா முடியாது. அவங்க ஸ்டேட்டில் தான் பண்ண முடியும். மற்ற ஸ்டேட்டில் நடக்கிறத அவங்க சொல்கிறத தான் நம்ம ஏற்றுக்க முடியும். கேட்டோம் அரசல் புரசலாக இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு, ஆனால் நம்பணும் நம்ம கட்சி கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதை விட்டுருவோம். இதுதான் என்னுடைய பதில் இதுக்கு. மற்ற அந்த கட்சியில் ஏன் கூப்பிடல, இந்த கட்சியில் கூப்பிடலன்னா நம்ம கட்சியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க தான்ப்பா சரியில்லைன்னாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம். மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த போல் அலையன்ஸ் தேர்தல் முடிவதற்கு முன்னால் ஒரு மாதிரியும் முடிந்ததற்கு பின்னால் நம்ம எங்கெங்கெல்லாம் அப்படி வச்சுருக்கிறோம். நான் அதில் வந்துடுறேன் எக்ஸாம்பிளாக. கெஜ்ரிவால் அப்படி தான் பண்ணார். 70 தொகுதிகள் இஃப் ஐ எம் நாட் ராங், அதில் வந்து சட்டமன்ற தொகுதிகளில் டெல்லியில் கிட்டத்தட்ட 23 என்னமோ ஜெயிச்சார். பெரும்பான்மை இல்லை, 35 வரணும்ல. காங்கிரஸ் இருக்குது, கூட்டணி கொடுங்கன்னார். காங்கிரஸ் ஊழல் கட்சின்னு சொல்லி தான் அப்படியே சேம் தி லைக்ஸ் ஆஃப் விஜய் தான், அப்படியே விஜய் தான். காங்கிரஸ் ஊழல்னு சொல்லி தான் அண்ணா ஹசாரே வரார். அண்ணா ஹசாரே போகிற இடத்துல தான் கெஜ்ரிவால் அறிமுகமே ஆகிறார். உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பெண்மணியாக இருந்து இதுவரை சுதந்திர இந்திய வரலாற்றில் டெல்லியை இவரை போன்று ஆண்டதில்லை அப்படின்னா அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டெல்லியை ஆண்ட ஷீலா தீக்ஷித். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய, நான் அவங்க ஹிஸ்ட்ரிலாம் படிப்பேன், பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஆனால் அந்த ஷீலா தீக்ஷித்தையே ஊழல் பேர் வழி போன்று காட்டி அவங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சருக்கு என்ன நடந்ததோ அதே தான் கெஜ்ரிவால் அங்கே பண்ணார், அதே தான் பண்ணார். அப்போ பண்ணிவிட்டு எண்டிங்கில் என்ன பண்ணார்னா, ஏதாவது ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா போல் அலையன்ஸில் இவங்க போய் சப்போர்ட் பண்ணாங்க. என்ன ஆச்சு, 3 மாதம் என்னமோ ஆட்சி பண்ணார். ஒரு சொற்ப மாதங்கள் ஆட்சி பண்ணிவிட்டு, மக்களே நான் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்க முடியல, இந்த காங்கிரஸ் பெரிய தொந்தரவாக இருக்குது, கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் பெரிய தொந்தரவாக இருக்குது, என்னை மைனாரிட்டின்னு சொல்கிறாங்க, நான் உங்களை நம்பி ஆட்சியை கலைச்சிட்டு நான் திரும்ப தேர்தலை சந்திக்கிறேன், எனக்கு வந்து ஃபுல் மேண்டேட் கொடுங்க அப்படின்னார். 67 சீட்டில் ஜெயிச்சார் கெஜ்ரிவால் 70. காங்கிரஸ் நடுத்தெருவுக்கு வந்தது. இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு. கெஜ்ரிவால் வந்தார், கெஜ்ரிவாலை ஊழல் பேர் வழியாக பிஜேபி காட்டி கைது பண்ணி போட்டு அரெஸ்ட் பண்ணி என்னென்னவோ பண்ணி அவர் என்னென்னவோ ஸ்டண்ட்லாம் அடித்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காங்கிரஸ் இருந்த இடத்தில் கெஜ்ரிவால் வந்தார். கெஜ்ரிவாலுக்கு போல் அலையன்ஸ் காங்கிரஸ் கொடுத்தது. அதை பயன்படுத்தி கொஞ்ச நாள் சிஎம்ங்கிற பதவியில் ஏறி உட்காந்துட்டு காங்கிரஸே பெரிய இடையூறாக இருக்குது, எனக்கு ஃபுல் மெஜாரிட்டி கொடுங்க அப்படின்னு ஆட்சிக்கு வந்தார். கெஜ்ரிவால் ஜெயிச்சார். ஆனால் அதுக்கப்புறம் டெல்லியில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு. இன்றைக்கி பிஜேபி கெஜ்ரிவால் இருக்கிறாங்க, காங்கிரஸ் சீன்லேயே கிடையாது, தொடச்சி வெளியே போட்டாங்க. நவ் ஷீலா தீக்ஷித் இஸ் சிம்பிளி ஹிஸ்ட்ரி. இந்த அசிங்கம் நம்மளுக்கு தேவையா, வரலாறுல நம்ம பாடம் படிக்கலையான்னு கேட்குறேன். அது கூட பரவாயில்ல, அவர் ஆதரவை கேட்டார், இவங்க கொடுக்கலாமான்னு யோசித்தாங்க, ஆலோசனை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இது ஒன்றுமே இல்லையேங்க. இவராக எழுதுறார், கம்யூனல் ஃபோர்ஸஸோடு சேரக்கூடாதுன்னு விஜயை கேட்டோம், அவர் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. விஜய் எந்த இடத்துலையும் என்ன கேட்டாங்க, நான் ஆமான்னு சொன்னேன்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா சிவி சண்முகத்தில் எப்படி போய் ஆதரவு கிட்ட போனார்? இவர் தானே போனார். சிவி சண்முகம் கம்யூனல் ஃபோர்ஸ் இல்லையா? இல்லை அப்படிங்கிறார் விஜய். எப்படி? அவரே சொன்னார். அவர் சொன்னாரா? என்டிஏலேருந்து அஃபிஷியலாக எக்ஸிட் ஆகிட்டேன்னு அவர் சொன்னாரா? கம்யூனல் ஃபோர்ஸ்னால் என்ன, என்டிஏலேருந்து எக்ஸிட் ஆகணும், அதுதான் நமக்கு பிரச்சனை. நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்டிஏலேருந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன்னு சிவி சண்முகம் சொன்னாரா? எஸ்பி வேலுமணி சொன்னாரா எக்ஸிட் ஆகிட்டோன்னு? இதே போல் அலையன்ஸ் தான் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணோம், அவருக்கு பிரச்சனை உத்தவ் தாக்கரேக்கு.
அவர் கொஞ்ச நாள் பிஜேபியோட இருந்து என்ன பண்ணார், நம்ம வந்து காங்கிரஸோட சேர்ந்துருவோம் அப்படின்னு காங்கிரஸ் அவரோட போச்சு. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் எங்கே இருக்கிறோம்? திரும்ப பிஜேபி தான் வந்தது. நம்ம இல்லை. இதெல்லாம் நமக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, காமெடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரத்தில் ஒட்டி இருந்தால் கட்சி வளர்ந்துருங்கிறாங்க. அதிகாரத்தில் ஒட்டி கொண்டிருந்தால் கட்சி வளரும்னா இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியாக இருக்க வேண்டியவர் ஜி கே வாசன். எந்த கட்சி கவர்மெண்ட் தான் அவங்க ஒட்டியிருப்பாரு இல்லையா? கடைசியில் அவர் நிலைமை என்ன? இப்போ சொந்த சின்னம் இருக்கும் ஒருவன் இரவல் சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்கிறான்னா அது இந்தியாவிலேயே வந்து ஜி கே வாசன் மட்டும்தான். அப்போ எப்படி இது கட்சி வளரும்? என்ன காமெடியா இல்லையா இது? ஸோ இப்போது இந்த தாவைக்காக்கே வருவோமே, புதிய அரசு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவர் இத்தனை நாள் படங்களில் வந்து பண்ணும்போது அந்த விஜய் அப்படின்றது தான் தெரிய வருது. இப்போது அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற முடிவுகள்லாம் வந்து எடுக்கிறாரு அப்படின்னும் போது ஜோசப் விஜய் அப்படின்ட்டு தன்னை வந்து முன்னிறுத்திக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து பெரும்பான்மையான இந்த சிறுபான்மையினருடைய அந்த மோஸ்ட் ஆஃப் த வாக்குகள் எல்லாமே வந்து தனக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு பிரதிபலிப்பை வந்து அவங்க ஏற்படுத்துறத பார்க்க முடியுது. அதுக்கு தான் வந்து இந்த ஜோசப் விஜய்ன்ற பெயர் மாற்றம் வந்து கொண்டு வந்தாரா, இல்லாட்டி இது கட்டமைக்கிறாங்களா? சிறுபான்மையினர்கள் எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரதிபலிப்பு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? இது எப்படி அணுகணும்னா, என்னுடைய சின்ன அரசியல் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இது எப்படி அணுகணும்னா, சிறுபான்மையினரிடத்தில் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகபட்ச விழிப்புணர்வு கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் சிறுபான்மையினர், கிறிஸ்தவர், முஸ்லீம்கள். கேரளாவில் கூட கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் வந்து பாஜகவுக்கே வாக்களிக்கிறார்கள், கொஞ்சம் பேர். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஏன் கேரளாவில் அந்த இஷ்யூ இருக்குதுன்னா, ஒரு சில இடங்களில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது. அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் பாஜகவை செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த மாதிரி அங்கே இப்போ பிரச்சனை போச்சு. குறிப்பிட்ட சில பேர் வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு சர்ச் ப்ராப்பர்ட்டியில் அதில் டிஸ்பியூட் இருக்குது, அதனால் நாங்கள் பாஜகவில் சேரோம் 50 பேர் போய் சேர்ந்தாங்க கடந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஷ்யூவில் வரப்போ. ஸோ அது மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன ஒரு பவுண்ட்ரி அப்படின்னா, பயங்கர கான்ஷியஸாக ஓட்டு போடுவாங்க. என்னென்னா ஜமாத் கட்டமைப்பு அது இது. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வந்து சர்ச்சில் வந்து என்ன பேசுகிறாங்க எல்லாம் முடிவு எடுத்து தான் பண்ணுவாங்க. அதில் மெயினாக பேசப்படக்கூடிய பொருள் என்னென்னா, ஆன்டி பிஜேபியில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா, அது அவங்க சில விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்தை கட்டமைக்கிறாங்கன்றதும் நடந்த உண்மை என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முஸ்லீம் பெண்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ காலையில். அப்போ அவங்க சொன்னது, எங்கள் தங்கச்சிலாம் தீவிர ஃபேன் சார், நாங்கள்லாம் வந்து விஜய்க்கு தான் போட்டோம் ஓட்டு. அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதற்கு காரணம் வந்து ஃபஸ்ட் இதை தான் புரிஞ்சுக்கணும். இதற்கு காரணம் வந்து பாஜகவை எதிர்ப்பதில் வலுப்பெற்றவர் விஜய் என்பதும் அல்ல, சித்தாந்த ரீதியாக வலுவான தலைவர் விஜய் என்று முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பார்க்கிறார்கள் என்பதும் அல்ல. அவர் ஒரு நடிகர், பொதுவாக எல்லோரையும் கவர்ந்திருக்கிறார். இந்த மத தலைவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி ஓட்டு போடுவதற்கு அவர்களுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவர் பிஜேபிலாம் கிடையாது, அதில் போடலாம் அப்படின்னு போயிட்டாங்க. அவர் பிஜேபியாக இருந்தாலும் போடுறதுக்கு ஒரு கும்பல் ரெடியாக இருக்குது. இப்படித்தான் இது நகர்ந்தது. இதை சரி பண்ணிடலாம். ஆனால் இதை தாண்டி முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அதிகம்னா என்ன அப்படின்னா 10-15% அதை தாண்டி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20 வரைக்கும் தொகுதிகளில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அதில் அறந்தாங்கியை தவிர, அறந்தாங்கியில் அந்த தம்பி வந்து ஆல்ரெடி கவுன்சிலராக இருந்திருக்காப்புல, அவங்க மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறாப்புல, நான் ரொம்ப வருஷம் அரசியல் அனுபவத்தில் இருக்கிறாப்புல, அந்த பர்வேஸ்னு ஒரு இப்போ எம்எல்ஏ இருக்கார். அந்த அறந்தாங்கிய தொகுதியை தவிர்த்து எந்த தொகுதியிலும் முஸ்லீம்கள் தாவேகாவுக்கு வாய்ப்பு தரல. எந்த தொகுதி, யூ நேம் இட், கடையநல்லூர், பாளையங்கோட்டை, மயிலாடுதுறை. அன்றைக்கி கூட நான் இதை பேசினதுக்கு வந்து கமெண்ட்லலாம் எங்கள் ஊரை விட்டீங்க அண்ணா, எங்கள் ஊரை விட்டீங்கன்னு பெருமையாக சொல்கிறாங்க. அது என்னன்னா, அதில் தெளிவாக இருப்பாங்க. என்றைக்குமே யார் தங்களுடைய பாதுகாப்பிற்கும் தங்களுடைய நன்மைக்கும் நின்றார்கள் என்பதை முஸ்லீம்கள் நன்றியோடு நினைவு கூறக்கூடியவர்கள். அப்படி நினைவு கூற வேண்டும் என்றால் வரலாற்றில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அப்படி நன்றியோடு நினைவு கூறப்படும் போது ஸ்டாலின் என்பது வெறும் வார்த்தையாக இருக்காது, அது உணர்ச்சியாக இருக்கும். ஸ்டாலின் இஸ் நாட் அ வேர்ட் ஃபார் முஸ்லீம்ஸ், இட்ஸ் அன் எமோஷன். மற்றபடி 1000 பேர் 1000 சொல்லிக்கலாம். நான் கேட்குறது ஒன்று தான், விஜயை பார்த்து ஓட்டு போட்டிங்கல்ல, ஸ்டாலினை விட இவர் சிறப்பான, நீங்கள் ஸ்டாலின் வந்து புறக்கணிக்கக்கூடவே கூடாதவரா அப்படி நான் சொல்லலை. சரி புறக்கணிங்க, எப்போ புறக்கணிங்கன்னா புறக்கணிக்கிறது மீனிங் வேறு ஆப்ஷனுக்கு போங்க. எப்போ போகலான்னா, இந்தந்த விஷயத்தில் இவர் இதை விட சிறந்தவராக இருந்தார். எதில் இருந்தார், என்ன பண்ணார்? திருப்பரங்குன்ற விஷயம் வரும்போது களத்தில் வந்து நின்றாரா? நான் இந்த விஷயத்தில் அதிமுக மதிப்பேன். அவனுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு, ஏற்றணுமா ஏற்றக்கூடாதாப்பா, எஸ்ஸா நோவா, எஸ்ன்னுவான். இப்போ திமுக சைடு ஏற்றணுமா ஏற்றக்கூடாதாப்பா, அவன் நோன்னுவான். நீ என்னப்பா, இல்லைப்பா சைலண்டாக இருக்கிறான்னுவான். உலக வரலாற்றில் எந்த கேட்டால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறான். எல்லா டிபேட்டில் வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறான். எனக்கு காட்டு, கோ த்ரூ தி என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு. உலகத்தின் வரலாற்று புரட்சியாளர்கள், தலைவர்கள், சித்தாந்தவாதிகள், அறிவாளிகள், அறிவுஜீவிகள், யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அதில் அமைதி காப்பது உத்தி அப்படின்னு சொன்ன ஒரு தலைவரை காட்டு.
அது அமைதி காக்கிறான் யாருன்னா பச்சோந்தி தான் அமைதி காப்பான், எனக்கு எந்த கருத்துமே இல்லை அப்படின்னு. இதில் கொடுமை என்ன நடந்தது, அதே திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன அதிமுகவும் தோற்றது, ஏற்கக்கூடாது என்று சொன்ன திமுகவும் தோற்றது, பச்சோந்தித்தனமாக வாய்மூடி இந்த தாவேக்கா ஜெயிச்சது. அப்போ இது வந்து இட்ஸ் அ கொலாப்ஸ் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி. ஒரு நாகரீக சமூகத்தில் வந்து இது வந்து ஒரு கொலாப்ஸு, ஏதோ நடந்துருச்சு டியூ டு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு. அது என்ன கதை அப்படின்னா, அதெல்லாம் நம்ம இப்போ அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களை உட்கார வச்சிருக்கிறது இந்த ஆதவர்ஜனெலாம் ஓவர் திமிர் பேச்சு பேசுகிறப்ப தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கப்பா. ஏதோ அசால்ட்டாக இருந்துட்டாங்க, உண்மை அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இவன்னா ஒரு 3 தொகுதி மிஞ்சி போனால் விஜய் அவன் தொகுதியில் ஜெயிச்சா பெரிய அப்படின்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க. குழந்தைங்கெல்லாம் இது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. மதுரையில் நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கார் மன்சில்னு, அவர் வந்து வழக்கறிஞர். அப்போ அவர் சொன்னார், அண்ணே இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம், நைட்டில் உட்காந்து இந்த விஜய் ஜெயிச்சதை நினச்சி வேதனையாக பேசிகிட்டு இருக்கிறோம், எங்கள் அம்மா ஓட்டு போட்டாங்கண்ணே விஜய்க்கு அப்படின்னு. நான் ஏமா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். ஏடா போடா, நான் போட்டால் தான் அவன் ஜெயிச்சிட போகிறான் அப்படின்னு. இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் அச்சு பசங்க இன்னைக்கு காலையில் நான் சொன்னல, இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருந்தேன் அப்படின்னு. அவங்ககிட்ட கேட்குறேன், என்ன அவங்க வீட்டில் எங்கள் சார் எங்கள் வீட்டில் எல்லாரும் போட்டான். ஆமாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இப்போ நடக்கிறத பார்த்தா தெரியும், ஏதாவது தெரியுதா விஜய்க்கு செய்ய தெரியுதா சார், நாங்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு. ஆயிரக்கணக்கான உன்னவங்களுடைய மனநிலைமை இதுவாக தான் இருக்கு. அப்போ இதை விட்டுருவோமா, அடுத்ததில் சும்மா இந்த பில்டப் பேச்சு, நாங்கள் ஸ்கெட்சு போட்டோம், இந்த திமிர் பேச்சு தான் உங்களுக்கு வந்து சாவு மணி அடிக்க போகுது. இந்த திமிர் பேச்சு முதல்ல யார்கிட்ட பேசுகிறீங்க, எந்த அரசியல் பின்புலத்தில் உள்ள நபர்கள்ட்ட பேசுகிறீங்க, எந்த மக்களுடைய மனங்களில் உள்ள நபர்கிட்ட பேசுகிறீங்கன்றது ரொம்ப முக்கியமானது. அப்போது இதில் யதார்த்தம் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த அரசியல் கவர்ச்சி என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் 1949 இதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசிட்டு போயிருக்கார். அரசியல் கவர்ச்சி நம்பி போகிறது இட்ஸ் அ ஷியர் ரோட் டுவர்ட்ஸ் ஆட்டோக்ரஸி அப்படின்னார். இது வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தி விட்டுரும். உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தவறு என்று ஒன்று இருந்தால் அது குறைத்து மதிப்பிட்டது யாரை, விஜயை அல்ல, அவருக்கு வாக்களித்த மக்களுடைய மனநிலையை. அதை வேறு வார்த்தையில் சொல்லலாம் ஹார்ஷா, அப்படி சொல்லாமல் அவருக்கு வாக்களித்த மக்களுடைய மனநிலையை நம்ம குறைச்சி மதிப்பிட்டோம். அவங்கெல்லாம் அறிவாக போட்டுருவாங்க, எப்படி அறிவாக போட்டுருவாங்க நம்ம நினச்சோம், யோசிச்சு போடுவாங்க, திட்டங்களை பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன விஷயம் என்னென்னா, இந்த நியூ பிஜேபி அப்படின்னு சொல்லி இந்த நிலின் கட்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கில் ஒரு செய்தி அவர் வந்து கொண்டு வராரு, எப்படி ஒரு புது பிஜேபி வந்து, ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது வந்து பாபர் மசூதியை இடித்த பிஜேபியா அல்லது மோடி அலை பிஜேபியா அப்படின்னா, பாபர் மசூதி இடித்த பிஜேபி இன்றைக்கி ஆட்சியில் இல்லை, மோடி அலை பிஜேபி தான் இருக்குது. அந்த மோடி அலை பிஜேபியை எப்படி உருவாக்கினார்கள் அப்படிங்கிறத மோடிக்கு ஆதரவாகவே இருக்கிற ஒரு பத்திரிகையால் எழுதியிருக்கார். த நியூ பிஜேபின்னு ரொம்ப அற்புதமான புத்தகம். அந்த த நியூ பிஜேபியை வந்து நளின் மேத்தான் எழுதியிருக்காரு. அவர் அதில் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி விஜயோட கம்பேர் பண்ணி பார்த்தா அப்படியே அச்சு அசல் புரிஞ்சு வருது. எப்படி காங்கிரஸை வீழ்த்துவதற்கு அவங்க என்னென்ன பண்ணாங்க. த பிஜேபி பேங்க்ட் ஆன் மோடிஸ் மஸ்குலாரிட்டி டு ஷோ அப் வாட் இட் saw as the weak administrative response of the UPA government to matter of law and order concerns that are paramount for women. பெண்களை டாக்கர் பண்ணுறது. இவர் வந்து குட்டி நண்பா, குட்டி நண்பீஸ், பொதுவாகவே ஆண்களை மட்டுமே மையப்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்களில் நண்பா நண்பிக்கல் அப்படின்னு சொன்னது, குட்டி நண்பா நம்பிக்கை ரீச் ஆகிருக்கு. அதை எப்படி அவங்க கொண்டு போனாங்க. இப்போ இவர்கள் வந்து என்ன சாதனை பண்ணிட்டாருன்னு இவருக்கு பார்த்து ஓட்டு போட்டாங்கன்றது அடுத்த பட்சம். இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மோடி சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, பாரத் மாதா கா ஷேர் அப்படின்னார். தன்னை ஒரு பெண்ணை காட்டி தன்னை வந்து பாரத் மாதா கா ஷேர் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இதில் பல விஷயங்கள் எப்படி வந்து பெண்களை மையப்படுத்தி வந்து மோடிக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்க. குஜராத்தில் ஒர்க் பண்ணுறப்ப பெண்கள் 2 குழுவாக பிரிஞ்சு கர்நாடகாவில் எப்படி வந்து பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப மோடியுடைய ஸ்டைல் ஆஃப் அதுக்கு இப்போ அதில் இன்னொரு கவனிக்கலாம். மோடியுடைய கம்பேர் பண்ணி விஜய் சொல்லும்போது வேதனையான விஷயம் என்னென்னா, 2014 இருந்து மோடி அலை வீசுன்னு வீசிய போது கூட தமிழ்நாட்டில் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியல. ஏன்னா தமிழ்நாடு வந்து பகுத்தறிவு மண், பெரியார் மண், சமூக நீதி மண்ணுன்னோம். ஆனால் இன்றைக்கு வேதனையான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு விஜய் அலையில் கவுந்து போய் கிடக்குது எல்லாமே. அப்போது தமிழ்நாடு தன்னை சீர்திருத்தி கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருடைய வார்த்தை வந்து நான் போட்டது சரிதான், என்னன்னு கேட்கல, நான் போட்ட ஓட்டிலே வந்துட்டான், ஏதோ தெரியாமல் போட்டேன்டா அப்படிங்கிறாங்க. அப்போ இனி ஒன்று போட விடுவோமா. இப்போ நம்ம ஆஃபீஸில் 4 பேர் போட்டாங்க. அது எனக்கு என்னென்னா, நானும் அண்டர் எஸ்டிமேட் நம்ம கூட இருக்கிறாங்க அட்வொகேட்ஸ் 22 பேர் இருக்காங்க இங்கே இந்த ஆஃபீஸில். இவங்க எல்லாருமே நம்ம இருக்கிறோம், நம்ம பேசுறதை கேட்குறாங்க, நம்ம போடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் ஒரு 4 பேர் வந்து இப்போ கேட்டேன், எப்படி தான் நீ போட்ட பிஜேபி சார், காரில் உட்காந்து இப்படி ரீல்ஸ் நிஜமாக நான் இப்போ சொன்னது, காரில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு போகிறப்ப எல்லாம் ஸ்டாலினுக்கு எதிராகவே வந்தது சார். அப்போ யாருக்கு போகணும், விஜய் தான் போட்டேன் சார், அது ஏதோ ஒரு போட்டேன் சார், விட்டுருங்க சார் அதை அப்படின்னு. அப்போது இது வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் பிம்பம் விஜய்ங்கிறது. 2வது நான் அடிக்கடி சொல்கிறேன்,
உங்களை ஆட்சியில் அமர வைத்திருப்பது என்பது நீங்கள் ஆள்வதற்காக அல்ல, உங்களை அம்பலப்படுத்துவதற்காக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். உங்களை யார் உட்கார வச்சிருக்கான்னு தெரியும், ஃபைனல் பாஸ் யாருன்னு தெரியும், உங்களை யார் தயவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எந்த தீய சக்தி திமுக என்றீர்களோ அவர்களோடு கூட்டணி வைத்து ஜெயித்த கூட்டணி தலைவர்களுடைய கட்சி ஆஃபீஸுக்கு போகும்போதே நீங்கள் வெக்கப்பட்டிருக்கணும், இப்படி ஒரு ஆட்சி வேணுமான்னு. இல்லை பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் அந்த ஆட்சி அமைப்பது ஹவு பவர் ஹங்கிரி, இட் ஷோட் ஹவு பவர் ஹங்கிரி யூ ஆர். மோடி என்கின்ற ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கியதை போல விஜய் என்கின்ற ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. மோடி எப்படி தன்னுடைய தேர்தல் சந்திப்பாரோ அதே மாதிரி உத்தி. அது என்ன அப்படின்னா விக்டிம் கார்டு, கான்ஸ்பிரசி தியரி. நீங்கள் எதனா ஒன்று மோடி பிரச்சாரத்தை பார்த்தீங்களா, மக்களே காங்கிரஸ் எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கிறது. இப்போ சமீபத்தில் அவர் பேசுனது இப்போ வரைக்கும் அதே தான், காங்கிரஸ் என்ன சவத்துளி, நான் ஏழைத்தாயின் மகன் இல்லை அதனால் என்னை கேவலமாக பார்க்குது காங்கிரஸ். இவர் ஸ்டாலின் சார் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன், உன்னை யாரே உன் எஃப்ஐஆரே இல்லையா உன் பேரில், அங்கே தான் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அதான் சொல்ல வந்தேன், அதை ஒட்டுமொத்த மக்களுமே ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே தான் ஃப்ரீயாக அவரை விட்டதே தப்பாக போச்சுன்ற மாதிரி. ப்ரைமா ஃபேஸ் நான் முதல் நாள் என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் அந்த பிரச்சனை நடக்கிறப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரிய ஸ்டாலின் சார் கைது செய்வார், முதலமைச்சர் கைது செய்வார், அவர் கைது செய்யப்பட வேண்டியவர்னு. அன்னைக்கு பண்ண வரலாற்று பிழை இது. கடைசியில் என்ன பண்ணிட்டானுங்க, குளத்தூரில் தோற்று வந்தால் திமிர் பிடிச்சவங்க ஒருத்தன் சும்மா இப்படி கையை காட்டிக்கிட்டு என்ன சொல்கிறான், 42 பேருடைய கர்மாங்கிறான். ஏன்டா யாரு கொன்னா யாருக்கு கர்மா? நாங்களா அவனை போய் கூட்டம் நடத்த சொன்னோம், நாங்களா அவனை லேட்டாக வர சொன்னோம், நாங்களா அவனை கூட்டம் அடக்கி அங்கேயே நிற்க சொன்னோம், நாங்களா லைட்டை போட்டு ஆஃப் பண்ண சொன்னோம், சைக்கோ மாதிரி. 42 பேர் இறந்ததுக்கு எவன் காரணம்? கொஞ்சம் கூட ஈவ இருக்கும். சிபிஐ என்ன முதலமைச்சருக்கு சம்மன் கொடுத்துருக்கா, உனக்கு கொடுத்துருக்கா? விஜய் நீங்கள் கொடுத்த புகார் அடிப்படையில் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்கு. அவரே கேளுங்க, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு நீங்கள், அதனால் அவரை கூப்பிட்டுருக்கு. மற்றபடி சிபிஐ யாரை கூப்பிட்டுருக்கு? இப்போ உங்களை தானே கூப்பிட்டுருக்கு. அப்போ நான் திரும்ப என்ன பண்ணிட்டான்னா, அன்றைக்கே கைது செய்து விசாரணையை முறையாக நடத்தியிருந்தால் அது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியும். 2 விஷயம் நாம் செய்த தவறு. ஒன்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், இன்னொன்று இவரை கைது செய்ய தவறிட்டோம். கைது செய்திருந்தால் அன்றைக்கி உட்காந்துக்கிட்டு கான்ஸ்பிரசி தியரி அங்கே வரேன் திரும்ப, சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணால் பண்ணுங்கள், மக்களை தொடாதீங்கன்னார். இந்த கான்ஸ்பிரசி ஹெவியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எங்கே போனால் நம்ம அதை போடும்போது நான்லாம் பார்த்துருச்சேன், என்ன கிறுக்கு மாதிரி வீடியோ போட்டுட்டு. ஆனால் அது போய் பயங்கரமான தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்திடுச்சு. ஒன்று மோடி மாதிரியே விக்டிம் கார்டு, அதே மாதிரி கான்ஸ்பிரசி தியரி. என்னென்னா என்னமோ இவருக்கு எதிராக பெருசாக சதி திட்டம் திட்டுற மாதிரி, ஏண்டா இந்த விஜயை தொட்டோன்னு உங்களை நான் நினைக்க வைப்பேன் அப்படின்னாரு. இவர் யார் தொட்டா முதல்ல? இல்லை நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு விஜய் பேசினார். சரி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார், கரெக்டு தான். என்ன வந்தார், உங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்க பிள்ளைங்களை தேட்டரில் நிற்க வச்சார், படிச்சுட்டு இருக்கிறவங்க பிள்ளைங்களை அரிய வைக்க வச்சார், நீங்கள் கொடுக்குற கொஞ்சம் காசில் டிக்கெட்டை வாங்கி பாலாபிஷேகம் செய்ய வச்சார். சமூகத்துக்கு தான் நல்லது பண்ண வச்சாரா? இல்லை தனக்கு தான். நேற்று அந்த அஜிதா ஆக்னல் அவங்க அந்த கட்சியில் இருந்தாங்களே ஒரு லேடி, விஜய்காரை கூட மறித்து பண்ணணும்னு சொன்னாங்களே தூத்துக்குடிக்காரங்க, அவங்க அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் செலவு பண்ணீங்களா ஏதாவது கட்சிக்கு இதுக்குன்னு? நாங்கள் பண்ணோம், எங்கள் சொந்த காசை போட்டோம், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கிட்டு வந்தோம், நாங்கள் விஜய் மக்கள் சேவையில் பண்ணோம். எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு பையன் விஜய் அந்த மக்கள் நற்பணி மன்றத்தில் ஒரு பையன் இருப்பாப்புல, உணவளிப்பாப்புல. அப்போ என் பேரை போட்டு ஒரு முறை கொடுத்தாப்பா அவங்க மக்கள் மன்றமாக இருக்கிறப்ப, நல்ல பையன் அந்த பையன் எனக்கு நல்லா தெரியும். அவங்க தான் பண்ணாங்க, அது தலைமையிலேருந்து காசு வந்துச்சு அதில். அது பண்ணாங்கன்னா எல்லாம் அவங்க பண்ணாங்க, எல்லாம் அவங்களே செஞ்சு உருவாக்கி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்தாங்க. அப்போ நீ என்ன தான் பண்ண? நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன், என்னவா நுழைஞ்சேன்? பாட்டு பாடிக்கிட்டு நுழைஞ்சேன், ஆட்டம் போட்டுக்கிட்டு நுழைஞ்சேன், படிக்கிறவனை கெடுத்துக்கிட்டு நுழைஞ்சேன், அவனை அரியர் வைக்கிறதுக்கு நுழைஞ்சேன், அவனை பாலாபிஷேகம் பண்ண நுழைஞ்சேன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்க நுழைஞ்சேன், அஜித் ரசிகரோட சண்டை போட வைக்க நுழைஞ்சேன், உன்னை பின்தொடர்ந்து 42 பேர் சாகத்துக்கு நுழைஞ்சேன். என்ன சாதனை பண்ண? அப்போ இதைத்தான் இந்த மக்களிடத்திலும் நம்ம கேட்குறோம். நாம் கேட்குறது ஒரே ஒரு கொஷின் தான், நீங்கள் எப்படி தோற்கடிப்பீர்கள் இப்படி ஒரு தலைவரை? இது நான் மட்டுமா கேட்குறேன், எப்படா தோற்கடிச்சிங்கன்னு அகிலேஷ் யாதவ் கேட்குறாரு. இது நியாயமா? இப்படி ஒரு ஸ்டேட்ஸ்மேனை இழந்துட்டீங்களேன்னு தேஜஸ்வி யாதவ் கேட்குறாரு. அந்த அவருக்கு என்ன நம்மளோட தீவிர ஃபேனாக இருப்பார் போல இருக்கு. அவர் டெய்லி ஒரு ட்வீட் போடுறாரு. எப்படி அவருக்கு மனசாரல, அவரும் தான் தோத்தார் தேர்தலில். ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரின் தோல்வியை அவர் டெய்லி ட்வீட் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார். எப்படி இதை நியாயமான பெண்கள் ஏற்கலை, எங்கள் சுற்று வட்டாரத்தில் என்னுடைய தாய் ஏற்கலை. ஒரே ஏதாவது என்னப்பா இது எப்படிப்பா ஏற்றுக்க முடியும்? அப்போ தமிழ்நாடு உண்மையில் பகுத்தறிவு மண், இது சமூக நீதி மண், இது அறிவுசார் மண், இது பெரியார் மண் என்பது உண்மை என்றால் இன்னொரு முறை மீளாய்வு செய்ய வேண்டும் தமிழ்நாடு. யாரை விட்டுட்டு கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற மாதிரி எதற்கு பதிலாக நாம் எதை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம்? அவர் சைன் போட்ட முதல் ஜியோலே திருத்தங்கள் 2-3 நாள் பண்ணப்பட்டுச்சு, 2-3 ஜியோ போடப்பட்டுச்சு. அவர் பேர்ல வந்தது, இவருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இவர் பேர்ல இருந்தது. இவருக்கு ஆட்சி செய்ய தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இவர் அந்த
நிதிநிலை அறிக்கைக்கு எல்லாம் உட்காந்துருக்காங்க, இப்படி உட்காந்துருக்காரு. இவர் வந்து விஸ்காம் பாதியில் விட்டு வந்தவர். சட்டசபையில் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க. என்னமோ எதிர்கட்சி தலைவர் சொல்கிறதுக்குலாம் இவர் பதில் சொல்ல போகிற மாதிரி கட்சியில் ஒன்றுத்துக்கும் பதில் சொல்லலை.